இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. விஹாயின் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கவங்க ஜோதிடர் மகேஷ் ஐயர் அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. ஸோ இப்போ நம்ம பேச போறது ஆவணி மாதம் பத்தி. ஆவணி அப்படின்னாலே ஆன்மீகமும் மாற்றங்களும் நிறைந்த மாதமா கருதப்பட்டு இருக்கு. அப்படி இருக்கையில மேஷராசினர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுது? இந்த ஆவணி மாதத்துல பாத்தீங்கன்னு சொன்னா காலபுருஷ தத்துவத்துல இது கரெக்டாக சிம்ம மாதம்னு பேர். இந்த சிம்ம மாதத்துக்கு ரொம்ப விசேஷம். இந்த சிம்ம மாதம் எத்தனாவது அப்படின்னா 5வது மாதம். 5வது தான் பூர்வ புண்ணியஸ்தானம்னு பேர். இந்த மாதம் நிறைய நல்ல விசேஷங்கள் நடக்கக்கூடிய மாதம். மேஷராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சரி. நிறைய பேர் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் எதிர்பார்ப்பாங்கல்ல, இடமாற்றம் பண்ணணும். நான் வீடு மாறணும், வேலை மாறணும், ஆஃபீஸ் மாறணும், வீட்டில் டேபிள் சேராவது மாற்றி வைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் பர்ஃபெக்டான மாதம். சரி. எப்போவுமே நம்ம வாழ்கிறது எதுக்காகனா குழந்தைகளுக்கு. இப்போ குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய மாதம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு நிறைய சேஞ்சஸ், மனதளவில் கூட சேஞ்சஸ் இருக்கும். நிறைய விஷயங்கள். சில பேருக்கு இந்த கல்யாணத்துக்காக ரொம்ப பெண்டிங். என்னன்னே தெரில சார், ஜாதகம்லாம் கொடுத்துட்டேன், அஸ்ட்ராலஜர் 2 நாள் 3 நாள் கழிச்சு ஓகேன்ட்டார், அவங்க வீட்டில் சரியில்லைங்கிறாங்க, இங்கே ஓகேயா அங்கே சரியில்லை, இப்படி அந்த பெண்டிங் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா, இதெல்லாம் ரெக்டிஃபை ஆகிடும். நிச்சயதார்த்தம், சீமந்தம், மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, குழந்தை வரம், IVF பண்ணவங்களுக்கு குழந்தை வரம் போன்ற எல்லா விஷயங்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் ஆனால் சில நேரங்களில் வேலை வாய்ப்பு சில பேருக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. இப்போ ப்ளஸ் எல்லாம் சொல்லிட்டேன், மைனஸ் சொல்லணும்ல. வேலை வாய்ப்புக்கு போகும், ஆனால் திருப்பி கிடச்சிரும், அடுத்த மாதம் கிடச்சிரும். ஆனால் இந்த மாதத்தில் அந்த தடுமாற்றங்கள் இருக்கும். அதே சமயத்தில் ஒரு பயம் இருக்கும், இந்த வேலை இல்லைன்னா எப்படி அப்படின்னு ஒரு யோசனை மனசுக்குள்ளே வரும். இது இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும்ல, அதெல்லாம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக இருக்கும். வீடின் மூலமாக, இந்த வீடு விற்று பணம் வர்றது, பூர்வீக சொத்தின் மூலமாக பணம் வர்றது, இதெல்லாம் லாபம் கிடைக்கும். லேண்ட் லார்டாக இருக்கிறவங்களுக்கு வாடகை மூலமான இன்னும் ஏற்றங்கள் நிறையா வரும். படிப்பு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். படித்ததுக்கப்புறம் இப்போ ஜாப் சீக்கிங், ஜாப் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, நல்ல இமெயிலெலாம் கிடைக்கும். ஆன்சைட் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும். அதே மாதிரி தொழிலுக்கு உண்டான முதலீடு சக்ஸஸ் ஆகும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேஷராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. பண வரவு இந்த மாதத்தில் இதெல்லாம் ஈட்டலாமா? பண வரவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? பெஸ்ட்டான மாதம் மேஷராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பண வரவுகள் நிறையா வரும். சில விஷயங்கள் அவங்க எதிர்பார்த்து கண்டிப்பாக நடக்கும். மனதில் ஒரு திருப்தி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள். தாயார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. தாயார் வழியில் நல்ல செய்தி. அதே சமயத்தில் பூர்வீக சம்பந்தமான பண சம்பந்தமான விஷயங்கள்லாம் பேச்சு உட்காந்தா சரியாயிடும். அதே மாதிரி தாயார் சொந்த பந்தங்களே நிறையா சந்திப்பாங்க இந்த மாதத்தில். தாயார் வீட்டு சொந்த பந்தங்களே நிறையா சந்திப்பாங்க. பெரியோர்களோட ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். பெரியோர்களோட ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்து கொள்ளக்கூடியது. பண வரவுகள் தேடி வரும். இந்த மாதம் பண வரவுகளுக்கெல்லாம் குறைச்சல் இருக்கா, பண வரவுகள் தேடி வரும். உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இந்த மாதத்தில்? அந்த பிரச்சனை சரியாகக்கூடிய மாதம். சரி, சரியாகக்கூடிய மாதம். இன்றைக்கி இந்த மாதத்தை போகக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, யாரோ ஒரு டாக்டர் அவங்க மூலமாக தெரிஞ்சு போய் அந்த உடம்பு ஆரோக்கியம் பர்ஃபெக்டாக சரியாகக்கூடிய, ரெக்டிஃபை ஆகக்கூடிய மாதம். இதோட இன்னொரு விஷயம், நீங்கள் பணத்தை சாத்த கேட்டங்காட்டி கடன்கள் அடைக்கணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த மாதம் சூப்பர் மாதம். கடன்கள்லாம் நாங்கள் சீக்கிரம் தீர்த்துடணும் சார், அந்த கடன்களே இருக்கக்கூடாது சார், கடனில்லா வாழ்க்கை தான் சார் வாழ்க்கையில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த கடன்கள்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு மாதமாக மாறும். உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும். இந்த மாதத்தில் நிறைய சிறப்பு திருநாட்களும் வந்துட்டுருக்கு. விநாயகர் சதுர்த்தியாக இருக்கட்டும், ஆவணி ஆவட்டமாக இருக்கட்டும், வரலட்சுமி நோம்பாக இருக்கட்டும். சொல்லுங்கள் சார், இந்த மாதம் எந்த அளவுக்கு சிறப்பு மிக்க மாதமாக இருக்க போகுது? என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கடைபிடிக்கணும்? அதான் பார்த்துட்ருக்கேன். ஆவணி மாதத்தில் என்னென்ன டேட்டெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்குது அப்படின்னு பார்த்து பஞ்சாங்கத்தில் பார்க்கும்போது ஆவணி 18, தமிழ் மாதத்தில் ஆவணி 18 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி வருது. ஆவணி 28 திங்கக்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆவணி 6ஆம் தேதி வளர்பிற சுப முகூர்த்தம், அதாவது ஆகஸ்ட் 23. அது ஆகஸ்ட் 27 ஆவணி 10 வியாழக்கிழமை, அன்றைக்கும் சுப முகூர்த்தம். ஆவணி 27 செப்டம்பர் 13
ஞாயிற்றுக்கிழமை அதுவும் சுப முகூர்த்தம். ஆவணி 31 செப்டம்பர் 17 வியாழக்கிழமை அதுவும் சுப முகூர்த்தம். ஸோ வளர்பிறையில் முகூர்த்தம் இவ்வளோ இருந்துட்டுருக்கு. அமாவாசை 25 ஆவணி 25 வெள்ளிக்கிழமை வருது. பௌர்ணமி 11 ஆவணி 11 வெள்ளிக்கிழமை இருக்குது. கிருத்திகை வந்து ஆவணி 17 வியாழக்கிழமை. சஷ்டி வந்து 1 ஆவணி 1 செவ்வாய், 16 புதன், 31 வியாழக்கிழமை. சங்கடஹர சதுர்த்தி 14 ஆவணி 14 திங்கக்கிழமை வருது. ஏகாதசி பார்த்திங்கன்னா ஆவணி 6 ஞாயிற்றுக்கிழமையும் 21 திங்கக்கிழமையும் இருந்துட்டுருக்கு. பிரதோஷம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆவணி 22 செவ்வாய்க்கிழமையும் இருந்துட்டுருக்கு. மாத சிவராத்திரி 23 புதன்கிழமை ஆவணி. சதுர்த்தி அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன விநாயகர் சதுர்த்தி வந்துடுது. இத்தனை நல்ல நாட்கள் வந்து இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடியதாக இருக்குது. இந்துக்கள் பண்டிகை பார்த்திங்கன்னா வரலட்சுமி விரதம் வருது. இது ஆவணி 4 வந்து வரலட்சுமி விரதம். ஆவணி 21 பார்த்திங்கன்னா அம்பாள் வழிபாட்டுக்கு ரொம்ப விசேஷம். ஆவணி 9 26 ஓணம் பண்டிகை. அதே மாதிரி ஆவணி 10 வந்து ஆவணி ஆவட்டம். நீங்கள் சொன்ன மாதிரி 10 ஆகஸ்ட் 27 அன்னைக்கு ஆவணி ஆவட்டம் வந்திருக்கு. ஆவணி 11 காயத்ரி ஜபம், அடுத்த நாள் காயத்ரி ஜபம். இப்படி ரொம்ப விசேஷமான மாதமாக இந்த ஆவணி மாதத்தில் இருக்கிறது. அதனால் இதெல்லாம் ஒரு கார்டு போட்டிங்கன்னா கேலண்டர் மாதிரி போட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும். சரி, ஆவணி மாதத்தில் இவ்வளோ விசேஷங்கள் வந்திருக்குமா?